Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம Vtech ஆப்பை எப்படி யூஸ் பண்ணது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல உங்க YouTube ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யார் சேனல்ல உள்ள டேக் பார்க்கணுமோ அவங்க சேனல் நேமை சர்ச் பண்ணிக்கோங்க. இப்படி சர்ச் பண்ண பிறகு அவங்க வீடியோக்கு சைடில் 3 டாட் பட்டன் உண்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவோட லிங்க் காப்பி ஆகிட்டு இனி Vtech அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கெட் டேக்ஸ் ஃப்ரம் URL அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் செக்குன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்லாம் வரும். பாருங்கள், இதான் அந்த சேனலில் அடித்த டேக்ஸ்லாம். இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் கூட உங்கள் டேக்ஸில் டைப் பண்ணலாம். காப்பி பண்ணது கூட இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்டுள்ள சேனலில் உள்ள டேக்ஸை போய் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணி உங்கள் சேனல்லையும் நீங்கள் டைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் சேனல் சிம்பிளாக சர்ச்சிங்கில் வரும். இது மூலமாக உங்கள் சேனலும் க்ரோவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ல செட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.